அந்த ஜென்மாவில் கிடைக்கும். ஏன்னா இந்த நம்மளுடைய பயணம், இது வாழ்க்கைன்றது ஒரு பயணம் தான். அதனால நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணும்போது அதுக்கான பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். பொறுமைக்கும் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைக்கின்றார் வள்ளுவர். ஒரு ஜென்மாவில் அடையக்கூடிய ஞானம் நம்ம கூடயே வரும், அதுக்கு முடிவே கிடையாது. இறைவனே அதோட தான் கலந்துருப்பார். அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான். அறிவோடு கலந்து இருப்பார். பிரியாதவன் அர்த்தம். பிரான்னா பிரியாதவன். அப்படி அந்த அறிவோடே இருப்பார். இப்போனா நம்ம பார்க்குறோம், ஒரு 5 வயசு குழந்தை பெரிய கச்சேரி பண்ணுறா, ஒரு 12 வயசு பையன் பைலட்டுக்கு எல்லாம் சொல்லித்தரான். எப்படி ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்படி நிறுத்துறதுன்றதெல்லாம் ஒரு 10 வயசு பையன் சொல்லித்தரான்னா அப்போ அவன் பிறந்து படிக்கல, முன்வினை ஞானம். அது மாதிரி நம்மளுடைய இறை ஞானமானது குரு அருளாலும் திருவருளாலும் நம்ம கூடயே இருக்கும். அது தொடரணும். அதன் மூலமாக ஞானத்தின் மூலமாக தான் எல்லா துன்பங்கள் இதெல்லாம் விடுபட முடியும். அப்பேற்பட்ட அந்த ஞான ஸ்வரூபமான அந்த இறை சக்தியை நம்ம